ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31ஆம் தேதி வைகாசி பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மற்ற மாதத்தில் வரக்கூடிய சாதாரண பௌர்ணமி அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்க. இந்த பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே நம்ம பார்க்கலாம். இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பண கஷ்டத்தை போக்குவதற்கு என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றலாம், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். 12 ராசினியர்களும் என்ன மாதிரியான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக பார்க்கும் பொழுது லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த நாள் ஒரு சிறப்பான தினமாகவும் நாம பார்க்கப்படுது. அந்த வகையில உங்களுடைய தனித்துவமான பண கஷ்டங்கள் நீங்குவதற்கும் நிதி பிரச்சனைகளை போக்குவதற்கும் இந்த விஷயம் கண்டிப்பாக நீங்க நம்பக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கலாம். இந்த வைகாசி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மே 31ஆம் நாள் வைகாசி 17ஆம் தேதி அன்று வருகிறது. இது ரொம்பவே ஒரு சிறப்பான நாளாகவே நம்ம பார்க்கலாம். முதல்ல மேசராசினியர்களுக்கு இந்த நாளில் பண கஷ்டம் தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பண கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நாள் சிறப்பாகவே நீங்க பார்க்கலாம். இந்த நாளில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஏதாவது நெய்வேத்தியத்தை பாயாசமாக செய்து கண்டிப்பா தானமாக கொடுக்கலாம். அது போலவே கோவில் சென்று அங்கு வரும் பக்தர்களுக்கு நீங்க பாயாசத்தை தானமாக கொடுக்கலாம். இதனால லக்ஷ்மி தேவியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்குங்க. இதனால வாழ்வில் இதனால் வரை எதிர்கொண்டு வந்த சிரமங்கள் மற்றும் நிதி சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பா நீங்க விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்ததாக ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா, புத்தரின் அருள் பெற்ற இந்த சிறப்பு பௌர்ணமி தினத்துல கருணை உள்ளம் கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தயிரை நீங்க தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தயிர் இல்லாத நிலையில சுத்தமான நெய்யை கோவிலுக்கு யாசகம் கேட்பவர்களுக்கு நீங்க தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா நிதி சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதோடு சிறப்பான பலனையும் உங்களால பெற முடியும். முடிந்த அளவுக்கு ரிஷப ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்திடுங்க. அடுத்ததாக மிதுனம் ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா, தொழிலில் நஷ்டம் சந்திக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு இந்த சிறப்பு பௌர்ணமி தினத்துல பாலுடன் அரிசி சேர்த்து நீங்க தானமாக கொடுக்கலாம். பாலுடன் அரிசி சேர்த்து பால் பொங்கல் தயார் செய்து அதனை வழிபோகர்களுக்கு பிரசாதமாக நீங்க கொடுக்கலாங்க. இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய பணம் கஷ்டங்களிலிருந்து நீங்க நிச்சயமா விடுபடலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, கடகம் ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்துல நீங்க என்ன பொருளை தானமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பணம் கஷ்டம் முழுமையாக தீருவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பணியிடத்தில் உண்டாகும் தடைகளை போக்கும் தினமாக இந்த நாளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில உண்டாகக்கூடிய தடைகளை போக்குவதற்கு சர்க்கரை மிட்டாய் கலந்த பாலை நீங்க தானமாக கொடுக்கலாம். குறிப்பாக லக்ஷ்மி தேவியின் பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பது உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது கிரக தடைகள் மற்றும் தோஷங்களை போக்கும் தினமாக இந்த வைகாசி பௌர்ணமி உங்களுக்கு இருக்கிறது. இந்த சிறப்பு தினத்துல கோவில் வரும் பக்தர்களுக்கு வெள்ளத்தை நீங்க பிரசாதமாக கொடுக்கலாம். வெள்ளத்துடன் ஊற வைத்து இழுத்து அரிசி மாவையும் சேர்த்து நீங்க பிரசாதம் போல் கொடுக்கலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நீங்கிடும். முடிந்த அளவுக்கு சிம்ம ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை மறக்காமல் செய்திடுங்க. அடுத்ததாக கன்னிராசினியர்களுக்கு நிதி பிரச்சனைகளை போக்குவதற்கு இந்த வைகாசி பௌர்ணமி தினம் உங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த சிறப்பு தினத்துல லக்ஷ்மி தேவிக்கு பிடித்த பால் பாயாசத்தை லக்ஷ்மி தேவியின் பக்தர்களுக்கு நீங்க தானமாகவோ பிரசாதமாகவோ கொடுக்கலாம். இதன் மூலம் வியாபார தடைகள் நீங்கி நிதி சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா, துலாம் ராசினியர்கள் இந்த சிறப்பு மிக்க தினத்துல பால் மற்றும் அரிசி மற்றும் நெய் ஆகியவற்றை நீங்க தானமாக கொடுக்கலாம். அல்லது இவை மூன்றையுமே சேர்த்து பிரசாதமாக தயார் செய்து பக்தர்களுக்கு நீங்க கொடுத்து வந்தீங்கன்னா லக்ஷ்மி மற்றும் நாராயணின் ஆசியை நீங்க பெறலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டம் கண்டிப்பா குறைந்திடும். அடுத்ததாக விருச்சிகம் ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக தோஷங்களை போக்கும் ஒரு தினமாக இந்த வைகாசி பௌர்ணமியானது நிச்சயமா பார்க்கப்படுகிறது. இந்த சிறப்பு தினத்துல விருச்சிக ராசினியர்களுக்கு
சிவப்பு நிறம் கொண்ட ஆடைகள் அல்லது ஏதேனும் ஒரு பொருளை நீங்க தானமாக அளிப்பது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண ரீதியான பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா இதற்கு ஒரு முடிவு உங்களுக்கு பிறக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நீங்க செய்யலாங்க. அடுத்ததாக தனுசு ராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியை பரப்பக்கூடிய தினமாக உங்களுக்கு அமைகிறது. இந்த சிறப்பு தினத்துல தனுசு ராசினியர்களுக்கு பருப்பு வகைகளை நீங்க தானமாக அழைத்து வந்தீங்கன்னா நல்ல பலனை நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான வறுமை ரீதியாக எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் படிப்படியாக குறையும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது மகரம் ராசி நேயர்களுடைய நிதி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவே நீங்க பார்க்கலாம். நிதி சார்ந்த ஆராயங்களை பார்ப்பதற்கும் இந்த வைகாசி பௌர்ணமி உங்களுக்கு உதவியாக கண்டிப்பா இருக்க போகுது. இந்த சிறப்பு தினத்தில் பார்த்தீங்கன்னா நீரோடும் நதியில அரிசி உள்ளிட்ட தானியங்களை சிறிதளவுக்கு கொட்டி நீங்க வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவு பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதனால் உங்கள் வாழ்க்கையில் பணம் சார்ந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக குறைந்து பண ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் மகர ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்திடுங்க. அடுத்ததாக கும்பம் ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு நிதி பிரச்சனை குறைவதற்கு இந்த சிறப்பு பௌர்ணமி தினத்துல ஏழைகளுக்கு உணவை நீங்க கொடுக்கலாம். அதாவது உங்களால முடிந்த உணவுகளை ஏழைகளுக்கு நீங்க தானமாக கொடுத்து வரலாங்க. குறிப்பாக கோவிலில் யாசகம் கேட்பவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து அன்னதானம் நீங்க கொடுக்கலாம். இதனால நிதி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க செய்யலாம். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிலை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு தினமாக இந்த வைகாசி பௌர்ணமியானது நீங்க பார்க்கலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு தினத்துல லக்ஷ்மி தேவியை வணங்கி அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இல்லாதவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பொருளையோ ஏதாவது உணவுகளையோ நீங்க தானமாக கொடுத்து வரலாங்க. அதாவது இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் முழுமையாக நீங்கிடும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டது. ஸோ மீன ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வைகாசி பௌர்ணமி தினத்துல நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ 12 ராசினியர்களும் பௌர்ணமி தினத்துல என்ன மாதிரி வழிபாடு என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்தால் உங்களுடைய பண கஷ்டம் தீரும் அப்படின்னு தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மேலும் இது போல புதிய அப்டேட்டான வீடியோஸை தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.